subscribe to my channel. வணக்கம். அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் அகில பாரத இந்து மகாசபா மாநில துணைத் தலைவர் கேப்டன் கணேசன் தலைமையில் வீர சவார்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் இந்திய நாட்டு ரூபாயில் வீர சவார்கர் உருவப்படத்தை பதிக்க வேண்டுமென இந்திய அரசுக்கு அதிரடியான கோரிக்கையும் விடுத்துள்ளனர். அந்த வீடியோத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நெல்லை டவுன் காட்சி மண்டபம் பகுதியில் அகில பாரத இந்து மகா சார்பில் வீர சவார்கர் நினைவு தினமானது அனுசரிக்கப்பட்டது. அகில பாரத இந்து மகாசபா மாநில துணைத் தலைவர் கேப்டன் கணேசன், தென்மண்டல தலைவர் இசைக்கு ஆகியோரின் தலைமையில் வீர சவார்கர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னதாக அகில பாரத இந்து மகாசபா கொடியினை ஏற்றி வீர வணக்க முழக்கங்களையும் முழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் ராஜா, மாநகர தொழிற்சங்க மாரியப்பன் ஆகியோரின் ஏற்பாட்டின் பேரில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மாவட்ட துணைத் தலைவர் கலைச்செல்வன், மாநகர தலைவர் செல்வம், மாவட்ட துணைத் தலைவர் சிவராமகிருஷ்ணன், பொதுச் செயலாளர் முருகேசன், ஆலய பாதுகாப்பு தலைவர் ஜோதி சங்கர், மாநகர இளைஞரணி தலைவர் ஐயப்பன், சட்ட ஆலோசகர் சக்கரவர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் செல்வம், காளி, கோமதி சங்கர், வினோத், அருண், மாலையப்பன், சங்கர், லக்ஷ்மணன், சிவராஜா, முத்துமாரி, முக்தார், இசைக்கு ராஜா, இசைக்கு பாண்டி, கஜேந்திரன், முருகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீர சவார்கர் உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தி வீர வணக்க முழக்கங்களை முழங்கினர். இதனைத் தொடர்ந்து வீர சவார்கருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்திய அரசுக்கு அதிரடியான கோரிக்கையை விடுத்துள்ளனர். அந்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். வீர வணக்கம், 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 இந்துக்களின் தேச தந்தைக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். போடு பாரத் மாதாவுக்கு ஜெய், 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 பாரத் மாதாவுக்கு ஜெய். இன்னைக்கு 59வது ஆண்டு நம்மளுடைய இந்துக்களின் தந்தை வீர சாவர்களுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு நாங்கள் கொடியேற்று நிகழ்ச்சி வச்சிருக்கிறோம் திருநெல்வேலி மாவட்டத்தில். இன்னைக்கு நம்ம எல்லாம் சுதந்திரமா வாழ்கிறோம்னா இந்த வீர தந்தை வீர சாவர்களுடைய ஒரு மனதுக்குள்ள எண்ணி நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு கொண்டாடக்கூடிய தினம் இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு சில அமைப்புகள்லாம் சேர்ந்து கட்சிக்காக என்ன செய்யணுமோ துரோகங்கள் செய்யணுமோ அதுக்காக பணத்துக்காக துரோகம் செய்ய ஒரு கட்சிகள்லாம் சேர்ந்து இன்னைக்கு வீர சவார்கர்னா என்னன்னு கேட்கக்கூடிய நிலைமை ஆகிட்டு. சுதந்திரத்துக்காக 59 ஆண்டுகளுக்கு முன்பு நம்மளுடைய நாட்டு சுதந்திரத்துக்காக 100 ஆண்டு காலமாக போராடி சிறை சென்றவர், 2 ஆயுள் தண்டனை. நம்மளுடைய இந்தியாவில் 2 பேருக்கு தான் 2 ஆண்டுகள் தண்டனை கிடைச்சது, அதுவும் பிரிட்டிஷ்காரங்க கிட்ட. அந்த பிரிட்டிஷ்காரங்க கிட்ட 2 ஆண்டுகள் தண்டனையில் வந்து 2 ஆயுள் தண்டனை. இந்த 2 ஆயுள் தண்டனையும் அந்தமான் செயல்ல காண முடியாதுங்க. நம்ம ஒரு நாள் இருட்டுக்குள்ள இருக்கிறதுக்கே நம்ம அவ்வளவு இது பண்ணுவோம். கரண்ட் இல்லைன்னா கரெக்டா 59 வருஷத்துக்கு அவர் இருந்திருக்காருங்க. அந்த வீர சாவர்களுடைய நினைவு தினத்தை இன்னைக்கு உலகம் உள்ள இன்னைக்கு கொண்டாடுறதுக்கு நாங்க எல்லாரும் ஒரு சபதம் எடுத்து இன்னைக்கு இந்த வீர சாவர்களுடைய நினைவு தினத்தை கொண்டாடுகிறோம். அகில பாரத இந்து மகாசபா உடைய மூத்த தலைவர் வீர சாவர்கர். இந்து மகாசபாங்கிறது இந்தியாவிலே முதல்ல இந்துக்களுக்காண்டி ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு தான் இந்து மகாசபா. இன்னைக்கு பிஜேபி, இந்து முன்னணி, விஸ்வகர்மா பல அமைப்புகள் இருக்கு. எல்லாத்தோடைய தலைவர் வீர சாவர்கர் தான். அவருக்கு இன்னைக்கு நினைவஞ்சல் செலுத்துறதுல நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்து சார்பாக இன்னைக்கு நாங்கள் பெருமையாக நினைவஞ்சல் செலுத்துல பெருமையாக நினைக்கிறோம். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் நம்ம இந்திய பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறோம். எல்லா தலைவர்களுக்கும் ரூபா நோட்டில் போடுறாங்க.
அதே மாதிரி மறக்க முடியாத ஒரு வீர சாவர்கர், இந்துக்களுக்காண்டி போராடிய வீர சாவர்கர், இந்த நாடு இந்து நாடு தான் என்று சொன்ன தியாகி வீர சாவர்கர். அவருக்கு இந்த நினைவஞ்சலி மூலமா இந்திய அரசாங்கத்துக்கு என்ன சொல்றோம்னா, வரக்கூடிய காலகட்டங்களில் அவருடைய புகைப்படத்தையும் ரூபா நோட்டுகளில் போடணும்னு சொல்லி அகில பாரத இந்து மகாசபா வேண்டிக் கொள்கிறது.